சென்னை திருவல்லிக்கேணியில் சாலையில் நடந்து சென்ற சிறுமியை நாய் கடித்து குதறிய நிலையில் அலட்சியமாக பதில் அளித்த நாயின் உரிமையாளரை போலீசார் எச்சரித்து உள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. திருவல்லிக்கேணி டாக்டர் நடேசன் சாலை பகுதியை சேர்ந்தவர் தர்மன். இவர் சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் மலேரியா தடுப்பு பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவரது 15 வயது மகள் சாலையில் நடந்து சென்ற போது அதே பகுதியை சேர்ந்த லட்சுமி என்பவர் தனது நாயை வாக்கிங்க்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது திடீரென அந்த நாய் சிறுமியின் தொடை மற்றும் இடுப்பில் கடித்திருக்கிறது. இதையடுத்து பெற்றோர் சிறுமியை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பாக சிறுமியின் தந்தை தர்மன் நாயின் உரிமையாளர் லட்சுமியிடம் கேட்டபோது அவர் நாய் தான் அப்படித்தான் கடிக்க செய்யும் என திமுறாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக போலீசாருக்கு தர்மன் தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த ஹைசோர்ஸ் போலீசார் இரு தரப்பினரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்ட போது லட்சுமி தர்மனிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். போலீசார் முன்னிலையில் நாயை வெளியே அழைத்து செல்லும் போது கவனக்குறைவாக இருக்க மாட்டேன் என எழுதி வாங்கிக் கொண்டும் இதுபோன்று இனிமே வாக்கிங் அழைத்து சென்றால் நாய்க்கு முகத்தில் அணிய வேண்டிய அந்த கவசங்களை அணிவித்து செல்ல வேண்டும், மற்றவர்கள் பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் எந்த ஒரு செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்கிற வாக்குமூலத்தை எழுதி வாங்கி வைத்து அனுப்பியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.